அடுத்து இந்த வழிகேடர்களை பாருங்க, குர்ஆன் வசனத்தை எடுத்து காட்டினாங்க, சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. ஹதீஸ் விஷயத்தை எடுத்து காட்டினாங்க, அது ரசூலுல்லாஹ் மேலே பாசம் கொண்டாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது. சரி, அப்போ மீலாது விழாவுக்கு என்னப்பா ஆதாரம்? மார்க்கத்தில் இல்லாத நீங்கள் எப்படிப்பா செய்கிறீங்க என்று சொன்னால் கடைசியில் வந்து நிற்கிறாங்க. இங்கே வந்து நிற்கிறாங்க, இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்லவில்லையா, அவர்களிடத்தில் இது சம்மந்தமாக கேட்கப்பட்டது, மௌலிது சம்மந்தமாக கேட்கப்படும் பொழுது அதற்கு அவர்கள் சொன்ன பதில் என்ன என்று என்ன செய்கிறீங்க, நீங்கள் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. சரி, இதே நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்டீங்களா, உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? அப்போ சஹாபாக்கள் செய்தார்களா அப்படின்னு சொன்னால் சஹாபாக்கள் செஞ்சாங்கன்னு காட்டணும் போது ஏற்றுக்குவியா? திருப்பி நம்ம கேட்கணும், சஹாபாக்கள் செஞ்சாங்க அப்படின்னு நாங்கள் ஒரு ஆதாரத்தை வந்தால் நீ ஏற்றுக்குவியா? முதல்ல ஏற்றுக்கிறோமா இல்லையா? சஹாபாக்கள் வந்து உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு முத்தலாக்கை நடைமுறைப்படுத்தினார்கள், புகாரில் இருக்குது, ஏற்றுட்டு போ. ஏற்றுக்கிறியா நீ? ஏற்றுக்க மாட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஜும்மாவில் 2வது பாங்க நடைமுறைப்படுத்தினாங்க, புகாரில் ஏற்றுக்குவியா? ஏற்றுக்க மாட்டாங்க. கையில் கொடுப்போம், கொடுத்தாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ மீலாது விழா கொண்டாடினாங்கன்னு கொடுத்தா மட்டும் நீ ஏற்றுட்டு போறியா? சஹாபாக்கள் மீலாது விழா கொண்டாடுகிறார்களா என்று கேட்கப்படும் பொழுது அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? நாங்கள் சஹாபாக்கள் சொன்னால் மாத்திரம் நீங்கள் ஏற்றுக்கிடவா போறீங்க? நீங்கள் தான் சஹாபாக்களை ஏற்றுக்கிட மாட்டீங்களே, அப்போ முத்தலாக்கள் நீங்கள் ஏற்றுக்கிடுவீங்களா? ஜும்மாவில் 2வது பாங்க ஏற்றுக்கிடுவீங்களா என்றெல்லாம் வரிந்து கட்டினீர்களே, இந்த கருத்தை பதிய வச்சிங்களே. அப்போ நாங்கள் ஏற்றுக்கிட மாட்டோன்னு உங்களுக்கு தெரியும், மக்களுக்கும் தெரியும் நாங்கள் அந்த செய்தியை ஏற்றுக்கிட மாட்டோம்னு. மக்களுக்கு அப்போ அந்த தகவலை பதிய வைக்கத்தான் இந்த மாதிரி பேசியிருக்கிறீங்க. அதனால் இப்போ நாங்கள் உங்களுக்கு அந்த தகவலை சொல்லலை, நீங்கள் எந்த மக்களுக்கு பதிய வைத்தீர்களோ அதே மக்களுக்கு இந்த கருத்தை சொல்கிறோம். என்ன கருத்தை சொல்கிறோம்? இப்னு ஹஜர் சொன்னால் ஏற்றுக்கிடுவீங்களா? இது கேள்வி. இப்னு ஹஜர் சொன்னால் ஏற்றுக்கிட முடியாது, என்ன செய்ய போறீங்க? இப்னு ஹஜருக்கு அத்தாவுக்கு அத்தா வந்து சொல்லட்டுமே, ஏற்றுக்கிட முடியாது. ஏன் ஏற்றுக்கிட மாட்டோம்? ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் இறைவன் அதற்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கணும், இறைவனுடைய செய்தியாக இருக்கணும், வஹீ செய்தியாக இருக்கணும். வஹீ செய்தியாக இருந்தால் மட்டுமே நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஏன்னா அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் பல இடங்கள்ல இத்தபிஉ மா உன்ஸில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனிடமிருந்து எது உங்களுக்கு இறக்கப்பட்டதோ அதைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா, அதை விடுத்து மற்றவர்களை பொறுப்பாளர்களாக்கி பின்பற்றாதீங்க. கலீலம் மா ததக்கரூன், நீங்கள் குறைவாக படிப்பினை பெறுகிறீர்கள். அப்ப இதில் அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்கள் இறைவனிடமிருந்து எது உங்களுக்கு இறக்கப்படுதோ அதைத்தான் நீங்க கேட்கணும், அதைத்தான் நீங்க பின்பற்றணும் என்று இறைவன் சொன்னானே. அந்த வசனம் எங்களுடைய உள்ளத்திலே ஆணித்தரமாக நாங்கள் பதிந்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ் சொன்னா கேட்போம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னா கேட்போம். அல்லாஹ்வுடைய தூதர் கூட மனிதர் என்ற அடிப்படையில் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள் இருக்குமாயானால் வஹீயினுடைய அந்த அங்கீகாரம் இல்லாமல் மனிதர் என்ற அடிப்படையில் ஒரு கருத்து இருந்தால் கூட அந்த கருத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்ற கொள்கை கொண்டவங்க நாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலேயே வஹீயில இருந்து சொல்றாங்களா, மனிதர் என்ற அடிப்படையில் சொல்றாங்களா? வஹீயாக இருந்தால் கண்டிப்பா கேட்கணும், மனிதராக இருந்தால் கண்டிப்பா கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற கருத்து கொண்ட எங்கள்கிட்ட இப்னு ஹஜருடைய கருத்தை வந்து சொல்றீங்கன்னா சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அப்போ சஹாபாக்கள் சொன்னாலும் அதுதான் மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு. அவர்களுக்கு இறைவன் மார்க்கத்தினுடைய அத்தாரிட்டியை கொடுக்கல. அதே மாதிரி இப்னு ஹஜர் போன்ற அறிஞர்களுக்கு மார்க்கத்தினுடைய அத்தாரிட்டியை கொடுக்கல. அப்ப அவங்க சொல்வது மார்க்கம் ஆகாது. அப்ப மீலாது விழா அவங்க இருக்குன்னே சொல்றாங்கன்னு வைங்க, அதுவும் மார்க்கம் ஆகாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. சரி, இப்ப அடுத்து வருவோமே. சரி, இப்னு ஹஜர் அவர் என்ன சொல்றாரு, அவர் சொல்லக்கூடிய கருத்து என்ன, அதை நம்ம முழுமையை எடுத்து பார்க்கும் பொழுது எப்போதும் இந்த வழிகட்ட பறையலைவிகள் தங்களுடைய இந்த கருத்தை நிலைநாட்டுவதற்காக சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி நடிப்பாங்களா இல்லையா? அதே சந்தர்ப்பவாதியாகத்தான் இங்கே தென்படுகிறார்கள். இப்னு ஹஜருடைய அந்த கருத்தை எடுத்து பார்க்கும் பொழுது இப்னு ஹஜர் மீலாது விழா கண்டிப்பா கொண்டாடுன்னு சொன்னா கூட அது மார்க்கத்தினுடைய ஆதாரம் கிடையாது. அவங்க கேட்டாங்க என்பதற்காக நாங்கள் மக்களுக்கு பதிய வைக்கிறோம். என்ன பதிய வைக்கிறோம்? இப்னு ஹஜர்கிட்ட கேட்கப்படுது, மீலாது அன்றைக்கு அமல்கள் செய்வது தொடர்பாக கேட்கப்படும் பொழுது அவர் ஆரம்பத்தில் பதில் ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிக்கிறார் தெரியுமா? அஸ்லு அமலில் மௌலூதி பிதஅத்துன், அந்த மௌலிதிற்கென்று தனியாக அமல்களை யாரேனும் செய்வார்களேயானால் அந்த அமல்களுடைய அடிப்படையே பிதஅத்தா தான் இருக்குது. பிதஅத்துனா என்ன? அல்லாஹ் சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல. யாரேனும் ஒருவர் மௌலீது என்று சொல்லி
அல்லாஹ்வின் தூதருடைய பிறப்பு என்று சொல்லி அமல்கள் ஏதேனும் செய்வாரேயானால் அதனுடைய அடிப்படையே பித்அத் தான். லம் துனக்கல் அன் அஹதின் மின் ஸலஃபி சாலிஹி, சலஃபு சாலிஹீன்கள் இருக்கிறாங்களே அவர்கள யார் வழியாகவும் இந்த செய்தி அறிவிக்கப்படல. மினல் குரூனி சலாசா, 3 தலைமுறையினர் வழியாக, 3 தலைமுறையினர்களில் யார் வழியாகவும் இந்த செய்தி அறிவிக்கப்படல. அப்ப 3 தலைமுறை வரை இந்த தகவல் இல்லவே இல்லை. சஹாபாக்கள் அவங்கள்ட்ட இந்த இது இல்லை, தாபீன்கள்ட்ட இந்த இது இல்லை, தபுவ தாபீன்கள்ட்ட இந்த இது இல்லை. இந்த மௌலீதினுடைய அடிப்படையே அசலே, அதில் அமல் செய்வதனுடைய அசலே பிதஅத்துங்கிறாரு. இன்னைக்கு இதைத்தானே நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். மௌலீதினுடைய அடிப்படை பிதஅத்தை நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே. அல்லாஹ்வுடைய தூதர் கற்றி தராத அம்சம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே. அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு வருடமும் ரபியுல் அவ்வல் மாதம் வந்துகிட்ட இப்படித்தானே புகழுமாறு அடுத்த தோழர்களுக்கு சொன்னாங்களா? அப்படி புகழ்ந்து நீங்க தபர்ருக்காக சில பொருட்களை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களே. நீங்க அந்த மௌலிதினுடைய பேரில் அங்க சாப்பாடு, சீனி, பூந்தி இதை வச்சு ஓதிக்கிட்டு இருக்கிறீங்களே. இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சாங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் செய்யலன்னு தான் நாங்களும் சொல்றோம். அதே கருத்து தானே இப்னு ஹஜர் சொல்றாரு. அப்ப இப்னு ஹஜர் அதை பித்அத்னு சொன்னாரு, அதையே மறைச்சிங்க, திட்டமிட்டு இருட்டடிப்பையா செஞ்சீங்க. அப்ப உங்களுக்கு சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி அவர் என்ன கருத்து சொல்லுவாரோ அது நமக்கு வருதா அதை மட்டும் சொல்லிட்டு போயிடுவோம், மீத கருத்தை எல்லாம் மறைச்சிட்டு போயிடுவோம் என்று சேர்த்து மறைக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்ப இப்னு ஹஜர் சொல்லுகிறார், இந்த மௌலூதினுடைய அமலினுடைய அடிப்படையே பித்அத் தான். இன்னும் இவங்க விழா எடுக்கிற சம்பந்தம் அங்க பேசப்படல. இந்த பட போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு போய்கிட்டு இருக்கிறாங்களே. இந்த கேள்வியை இப்னு ஹஜர் கேட்கப்படுது. அவர்கிட்ட அந்த மக்கள் அந்த அன்னைக்கு தொழுகிற பிரத்யோகமா தொழுகிற சம்பந்தமா, பிரத்யோகமா குர்ஆன் ஓதுற சம்பந்தமா, இது சம்பந்தமா தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, அவர் என்னவும் பதில் சொல்லட்டும். அந்த பதிலுக்கும் அவர் வைக்கக்கூடிய ஆதாரத்துக்கு சம்பந்தம் இருந்துச்சா? சம்பந்தம் இல்லைன்னு தெரியுது. இல்ல சம்பந்தம் இல்லைன்னு தெரிஞ்சாலும் பிற எதுக்கு அவருடைய கருத்தை எடுத்து சொல்லணும்? இந்த வழிகட்ட பரேலவிகளுடைய கொள்கை எப்படித்தாங்க? ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டு பாருங்களேன். 40 ஃபாத்திஹா ஓதலாமா? ஓதலாம், குர்ஆன்ல இருக்குது. குர்ஆன்ல எங்கெங்க இருக்குது? அல்லாஹ் மூசா நபிக்கு 40 நாள் வாக்கு கொடுத்தான்ல, மூசா நபி 40 நாள் வந்தாங்கல்ல, அதான் 40 ஃபாத்திஹா ஓதலாம். அப்ப சம்பந்தம் இல்லாமல் ஆதாரம் எடுக்கிறது அவங்களுடைய உடம்புல ஊறி போன ஒண்ணா இருக்குது. அதனால தான் இப்னு ஹஜர் சம்பந்தமே இல்லாம ஒரு கருத்து சொல்றாரு. இதை பார்க்கும்போது இதுக்கும் அவங்க சொல்லக்கூடிய பதிலுக்கும் சம்பந்தம் இல்லை என்று நீக்கி தள்ளுவதை விட்டுவிட்டு அவர் ஆரம்பத்தில் என்ன சொன்னாரோ அந்த கருத்தை மறைத்து விட்டு இப்னு ஹஜர் கேட்கும்போது இப்படி சொன்னாரா இல்லையா என்று கொண்டு வர்றீங்களே. அப்ப இருள உள்ள கருத்தை இருட்டடிப்பு செஞ்சீங்களா? அவர் சரின்னு சொன்னால் கூட அதை நாங்கள் ஏத்துக்கிட மாட்டோம். நாம் மார்க்க ஆதாரம் என்று வருவதாக இருந்தால் இறைவனுடைய தூதர் நமக்கு என்ன வழிகாட்டுதாங்களோ, இறைவனுடைய தூதர் நமக்கு எதை வகை செய்தியாக சொல்லி சென்றார்களோ அதுதான் மார்க்க ஆதாரமாக இருக்கும். அப்ப அந்த வழிகட்ட அந்த பரேலவிகள் தங்களுடைய வழிகேடை நியாயப்படுத்துவதற்காக இந்த மனிதருடைய கருத்தை கொண்டு வந்தாலும் அந்த மனிதருடைய கருத்து அது மனிதருடைய கருத்தாகத்தான் பார்ப்போமே ஒழிய அதற்கும் மார்க்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்ற தகவலையும் இங்கே இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு பதிவு செய்து கொள்கிறோம்.